என்னடா உள்ள வரும்போது ஃப்ளோர் எப்படி தடவை பார்த்துட்டு வரானு யோசிக்கிறீங்களா? டேஞ்சர் ஜோனுங்க இது. மேக்கப் ரூம்லயே உட்கார்ற இடத்துல ஊசி வச்சுட்டு எப்படி அப்படின்னு கை தட்டி சிரிக்கிறானுங்க. இங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதனால தான் ஒரு கான்ஃபிடென்ட்க்கு செக் பண்ணிட்டேன். ஆமா, பசங்க தான் வீட்டுல குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிற அளவுக்கு குறும் பண்றாங்களே, கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆரம்பிச்சலாமா? ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கலாட்டா கிட் ஷோ மூலமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்தை தேடுவோம். ஆனா வாழும் போதே சொர்க்கம்னா அது குழந்தை கூட இருக்கிறது தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நமக்கு அடிக்கடி தோணும், எதுக்குடா இவ்வளவு பெருசானோம், பேசாம நம்மளும் குழந்தையாவே இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு. ஏன்னா அவனுக்கு பாட்டுக்கு நிம்மதியா யாரையாவது கிள்ளி வச்சுட்டு யாரையாவது கடிச்சு வச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நம்மளும் அடுத்த 1 மணி நேரம் குழந்தையாவே மாறுறோம், குழந்தை கூட சேர்ந்து சந்தோஷமாவே இருக்கும். என்ன பண்ணுனா நீ சந்தோஷமா இருப்ப? ஸ்கூல்ல பிடி விளையாட விட்டா ஒரு 10 பீரியட் விளையாட விட்டா ஜாலியா இருக்கும். எப்ப படிக்கிற ஐடியா வச்சிருக்கீங்க? உங்க பையனுக்கு யார் சார் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன். நீங்க தான் பண்ணுவீங்களா? யார் அடிக்கடி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா? அம்மா. ஸ்கூல் போறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் ஏன்டா பிடிக்குங்கிறது நான் தான் அப்பவே சொன்னேன். இந்த கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 4 ரவுண்டுங்க. 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்வதெல்லாம் உண்மை, 2வது ஒய் திஸ் கொலவரி, 3வது ஆஹா என்ன பொருத்தம், 4வது ரவுண்டு லக்கா கிக்கா. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது, ரிலாக்ஸா இருக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அந்த ஃபேமிலி தான் ஃபைனல்ஸ் போகும். ஏடா ஜீ தமிழ் ஷோஸ் பேர்லாம் இவங்க ரவுண்டுக்கு வச்சிருக்காங்களே நீங்க யோசிப்பீங்க. பொருந்துதுங்க. நீங்க ஒவ்வொரு ரவுண்டும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாதுக்கான காரணம் என்னன்னு. இன்னைக்கு நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போற 3 ஃபேமிலில இருந்து ஃபர்ஸ்ட் குழந்தை, அவங்கள பத்தின ஒரு ஏவி. உங்க பேர் சொல்லுங்க. சுபிக்ஷா. சுபிக்ஷா, என்ன படிக்கிறீங்க? 4th. எந்த ஸ்கூலு? நல்லா படிப்பியா? டிவி ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நீ உண்மை மட்டும் தான் சொல்லுவியா இல்லை நீ அப்பப்போ போய் சொல்லுவியா? அப்பப்போ போய் சொல்லுவியா? நீ என்னென்னலாம் சொல்ற, என்னென்னலாம் பண்ண போற அப்படிங்கறதெல்லாம் இந்த ஷோல நாங்க கண்டுபிடிச்சோம். சரியா? நீ அப்படியே இந்த ஹீரோயின் ஃபீல்லே இருக்கே எப்பவுமே. ஏதாவது கேட்டா அப்படின்லாம். ஓகே சுபிக்ஷா, நீ என்ன பண்ண போற? சரியா? ஷோல இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க அதெல்லாம் இப்ப பாத்துடலாம். ஷோ போலாமா? ரெடியா? கம் ஆன். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்வதெல்லாம் உண்மை. ஓகே, இப்போ என்னன்னா யூஎஸ்ல இருந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒழுக்கமா டாக்ஸ்லாம் கட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? இல்லையே. இல்ல இப்போ ஜாலியா தான் இருக்குல்ல? ஓகே, இப்போ என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு? என்ன பண்ணனும்? நீ ஏதாவது போய் சொல்ற, நான் வீட்டெல்லாம் போய் சொல்லுவியா? அப்பப்ப. அப்பப்ப. சூப்பர்டா. இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்ற, வீட்டில் போய் சொல்ற மாதிரி இங்க அப்பப்ப இல்லை எப்போ போய் சொல்றனாலும் கண்டுபிடிச்சிடும். அதுதான் இந்த மெஷின். சரியா? அப்புறம் வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவ சுபிக்ஷா? விளையாடுவேன். சூப்பர். உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா சுபிக்ஷா? பிடிக்காது. பிடிக்காதா? ஃபென்டாஸ்டிக். கை தட்டு போய் குழந்தை உண்மையா பேசு. இது தெரிஞ்சுதான் உனக்கு அந்த மெஷினே வச்சிருக்க மாட்டேன். ஏன் பிடிக்காது உனக்கு? ஏன்னா அங்க டீச்சர்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் எழுதுன்னு தொல்லை பண்ணுவாங்க. நல்லா கேளு, நறுக்குன்னு கேளு. என்ன பண்ணுனா நீ சந்தோஷமா இருப்ப ஸ்கூல்ல பிடி விளையாட விட்டா ஒரு 10 பீரியட் விளையாட விட்டா ஜாலியா இருக்கும். 10 பீரியட் விளையாண்டு டயர்டாகி வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. எப்போ படிக்கிற ஐடியா வச்சிருக்கீங்க? பிடிக்கவே பிடிக்காது. படிக்கவே கூடாதா? நல்லா வருவ பாப்பா, நீ பெரிய சயின்டிஸ்டா வருவ. உன் லுக்குக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்க நீ. சரி, இப்போ உனக்கு ஸ்கூல்ல பிடிக்காத டீச்சர் யாரு? எங்க கிளாஸ் மிஸ். பேர் என்ன? சோனியா. சோனியாவா? நல்ல பேரா இருக்கே. ஏன் பிடிக்கல? ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டுவாங்க. என்னன்னு திட்டுறாங்க? பேசினா திட்டுவாங்க, சவுண்ட் வரக்கூடாதா. உண்மையே சொல்றீங்கம்மா. இடையில ஏதாவது போய் சொல்லல. அந்த பல்பு எரியுதா இல்லையானு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோனியா மிஸ், இனிமே என்ன திட்டாதீங்க, நான் கரெக்டா படிச்சிடுவேன். ஃப்ரீயா இருக்கும்போது நானே படிக்கிறேன், டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல. அந்த கேமரா பார்த்து சொல்லு. சோனியா மிஸ், நீங்க திட்டாதீங்க, நான் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கிறேன். ஓகே, சும்மா டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க. சரி, வீட்டில் ஏதாவது பண்ணிட்டு சரியா உன் தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ பழிய போட்டுருவியா? நான் இல்லை அப்படின்னு இல்ல சொல்லு, கரெக்டா சொல்லு. ஆமா, இதை சொல்ல வேண்டியது இதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, கிளாஸ்ல உன்னை விட யாரு சுபிக்ஷா ரொம்ப அழகுன்னு நீ நினைக்கிற? வினிஷா. வினிஷாவா? ஏன் உன்னை விட அழகு? அவ வெள்ளையா இருப்பா. உனக்கு பொறாமையா இருக்குமா அவ வெள்ளையா இருக்கானு? ஆமா. நீ வெள்ளையா தான் இருக்க. ஆக்சுவலி நான் தான் கருப்பு, நீ வெள்ளையா தான் இருக்க. நீ கூட கம்பேர் பண்ண எல்லாமே ரோஸ் பவுடர் போட்டு. அதுதான் ரோஸ் பவுடர் போட்டிருக்கியா?
ஓகே, என்னைக்காவது வினிஷா வெள்ளையா இருக்கா அழகா இருக்கான்னு சொல்லி அவ போகும்போது தள்ளி விடுறது, அவ ஏதாவது திங்ஸ் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, அவ மேல ரிவெஞ்ச், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவியா? பண்ணிருக்கேன். பண்ணிருக்கியா? என்ன பண்ணிருக்க? சோஷியல் டெக்ஸ்ட் புக் எடுத்து என்ன பண்ண? ஒளிச்சு வச்சுட்டேன். அழகா இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சோஷியல் டெக்ஸ்ட் புக் எடுத்து. சரி, இதுக்கு பதில் சொல்லு. நான் அழகா இருக்கனா? இல்ல. வாட் இஸ் திஸ் 1 crore rupee மெஷின்? போய் சொல்லாது. நல்லா யோசிச்சு, நான் அழகா இருக்கனா? இல்ல. ஏய், இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லாது, வெடிச்சிடும் அது. உண்மை சொல்லு, நான் அழகா இருக்கனா? லைட் அழகா இருக்கேன்ல? சூப்பர். அடுத்ததா சுபிக்ஷா, உனக்கு வீட்ல யார பிடிக்காது? எந்த கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படின்னு டென்ஷன் ஆவணி, அப்படி யாரா இருக்காங்களா? கெஸ்ட் நல்லா வீட்டிலேயே இருக்காங்க. வீட்டிலேயே இருக்காங்க. என்னோட தங்கச்சி. தங்கச்சி கெஸ்டா உனக்கு? இப்பவே இப்படி பேசுறீங்க, ஃபியூச்சர்ல சொத்துக்கிட்டு கொடுப்பியா? இல்ல இல்ல, கெஸ்ட் இல்ல, அவரை பார்த்தாலே சில எனக்கு வரும். ஏமா உனக்கு தங்கச்சி ஏமா பிடிக்கல? அவ எப்ப பார்த்தாலும் என்ன நோண்டுவா. நோண்டுவாளா? ஓ, அதனால உனக்கு பிடிக்காது இல்ல? சரி, இப்ப சொல்லு, இந்த மெஷினை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா இல்லையா? இல்ல. மூஞ்சி மாறுது, பேய பார்த்தமே அப்படிங்கிறியே, பயம் இல்லாமையா பண்ற? பயமா இருக்கா இல்லையா? லைட்டா. லைட்டா. ஓகே, இனிமே சுபிக்ஷா, தேங்க்யூ சோ மச் சுபிக்ஷா. சரியா? ஆனா ஒண்ணு, வீட்ல இனிமே பொய் சொல்லக்கூடாது. சரியா? அந்த டேபிள் மேல கை வச்சு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். இனிமே வீட்ல தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, சொரிஞ்சோ சொரியாமலோ பொய் சொல்ல மாட்டேன். ரொம்ப பொறுப்பா இருப்பேன். இருப்பியா? தேங்க்யூ சோ மச் சுபிக்ஷா. சரியா? சுபிக்ஷா எல்லாம் கைவிட்டீங்க. அடுத்ததான் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். சிவப்பு சட்டை, பேர் என்ன? ஸ்ரீவத்சன். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? டிஏவி. டிஏவியா? சரி, ஷோக்கு வர்றதுக்கு வீட்ல ஏதோ தோசை கேட்டியாமே, அப்பதான் நான் ஷோக்கு வருவேன்னு சொன்னேன். என்ன தோசை நான் கேட்டேன்? முட்டை தோசை. சரி, இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுவியா நீ? பண்ணுவேனே. என்ன பண்ணுவ? பாட்டு பாடு, எனக்காக ஒரு பாட்டு பாடு. சும்மா ஒரு பாட்டு பாடுற. முட்டை தோசை நான் வாங்கி தரேன். சரியா? பாடு பாடு. இப்போ வந்து நம்ம ஸ்ரீவத்சன் ஒரு அழகான பாட்டு பாடுவார். சீக்கிரம் பாடு. ஐயோ, வெக்கமெல்லாம் மாட்டாது, பாடு. டைம் ஆச்சு. வெக்கப்படவே மாட்டியா? மாட்டியா? இந்த கான்ஃபிடென்ட்டுக்காகவே ஷோ ஆரம்பிக்கும். ஸ்ரீவத்சன் வெக்கப்பட மாட்டான், ஷோ ஆரம்பிச்சு வேண்டியதான். சொல்வதெல்லாம் உண்மையில. அடுத்ததா ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சன், எப்படி வீட்டுல பொய்யெல்லாம் சொல்லுவியா ஸ்ரீவத்சன்? பொய்யே சொல்ல மாட்டேன். அப்ப ஸ்ரீவத்சனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா பொய் சொன்னா மட்டும்தான் இந்த மெஷின் ஒர்க் ஆகும். அதனால ஸ்ரீவத்சன் பொய்யே சொல்ல மாட்டான். அதனால பல்ப் எரியவே எரியாது. ஸ்ரீவத்சன், கேள்வி கேட்போமா? உனக்கு ஸ்கூல் போறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் ஏன்டா பிடிக்குங்கிறது? நான் தான் அப்பவே சொன்னேன், பொய் சொல்லாத. சரியா? உண்மையை சொல்ல. ஏன் பிடிக்காது? அடிப்பாங்களா? எதுக்கு அடிக்கிறாங்க? உன்னை பார்த்து அடிக்கிற மாதிரியே தோணாதடா. கண்ணத்தை பிடிச்சி கில்லுவாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க உன்னை மிஸ்? ஏதாச்சும் தப்பு பண்ண அடிப்பாங்க. என்ன தப்பு பண்ணுவேன்? ஏதாச்சும் பொருள் எடுத்து அடிப்பாங்க. அது பேர் என்ன தெரியுமா? திருடுறது. திருடுறதா? தெரிஞ்சு அதை பண்ற நீ. ஏண்டா? சரி, கிளாஸ்ல தூங்குவியா? தூங்குவேன். தூங்குவேன். எந்த பீரியட்ல தூங்குவேன்? தெரியாது. பொய் சொல்லாத. எந்த பீரியட்ல தூங்குவேன்? ஃபர்ஸ்ட் பீரியட்லயா? வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ல தூங்குறது. ஏண்டா? ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன? ஃபர்ஸ்ட் பீரியட் ரைட்டிங். ரைட்டிங்கா? அப்ப ரைட்டிங்ல தூங்கிட்டேன்னா அப்ப கேட்க மாட்டாங்களாடா மிஸ்? கேட்பாங்க. என்ன பண்ணுவ? தெரியாது. பொய் சொல்லாத. பொய் சொல்லனா அந்த பல்ப் எரியும். என்ன பொய் சொல்லுவ மிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? மிஸ் நாங்க தூங்கன்னு சொல்லுவேன். தூங்கலன்னு சொல்லுவியா? விட்டுருவாங்களா மிஸ்? விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? மிஸ் அடிப்பாங்க. அடிப்பாங்க. என்ன பண்ணுவ? வீட்ல வந்து சொல்லுவியா? மிஸ் நீ வீட்ல ஸ்கூல்ல அடி வாங்குற. சரியா? என்னைக்காவது வீட்ல வந்து சொல்லிருக்கியா, இன்னைக்கு மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க? சொன்னதே இல்லையா? சரி ஸ்ரீவத்சா, இனிமே பொய் சொல்ல மாட்டேல வீட்ல? சொல்லு. இங்க டேபிள்ல கை வச்சுக்கோ. இங்க வா, இப்படி கை வச்சுக்கோ. ப்ராமிஸா? சொல்லுடா. ஆமா. ஏன் சார் ப்ராமிஸ்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. ப்ராமிஸா? ஆமா. கிளாஸ்ல தூங்க மாட்டேன். ஆமா. கிளாஸ்ல தூங்க மாட்டீல? நீ பண்றியா நான் பண்றேனாடா? என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க? சரி, கிளாஸ்ல தூங்க மாட்டேன். தூங்க மாட்டேன். நல்லா படிப்பேன்.
படிப்பேன். பொய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க மாட்டேன். என்ன என்ன வச்சுக்கியா அப்போ? ஸ்ரீவத்சனுக்கு எல்லாம் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. ஸோ ஸ்ரீவத்சனை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். குட்டி குஷ்பு, பேர் என்ன? யதார்த்தா. என்ன படிக்கிற? ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ரா? லாச்சாட்ல. யாரோ உன் கண்ணத்தை பிடிச்சி தொங்குறாங்க போல் இருக்கே வீட்டுல தினமும். அப்படியா? இங்க ஒரு 10 கிலோ இருக்கு, இங்க ஒரு 10 கிலோ இருக்கு. அப்படியா? வீட்டுல யாராவது இப்படி எதோ அப்படி இப்படி பண்ணுவாங்களா? வெளியில. யாரா? ஆண்டிலாம் பார்த்தாங்கன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் பிரச்சனையே. இப்ப இந்த ஆன்டிஸ்க்குல இருக்கிற கெட்ட பழக்கம் இதுதான். நீங்க வாடகை இந்த பையன் கண்ணத்தை பிடிச்சி இப்படி தொங்கிட்டே இருக்கீங்களே, இவனுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் ஃபியூச்சர்ல? வீட்டில் தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியா ஷோக்கு வரான்னு? எதுவுமே இல்லைல்ல? அவெல்லாம் ராவான ரவுடி. டிவி ஷோ தானே அப்படியே ஆந்தி வேலை பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெடியா? போலாமா? போலாமா? கமான். இப்போ நம்ம சொல்றதெல்லாம் உண்மையில நம்ம கூட யதார்த், உனக்கு இந்த மெஷின்லாம் பார்த்தா பயமா இருக்கடா? இருட்ட பார்த்தா பயப்படுவியா? எப்போ பயப்படுவேன். எப்போது பயப்படுவியா? நைட்டு தூங்கும்போது பெட்ல உச்சா போயிருவியா? நல்லா யோசிச்சு சொல்லு. எப்போ போயிருவியா? சரி, ஓகே. நீ பிரஷ் பண்ணும்போது டூத் பேஸ்ட் சாப்பிடுவியா? நல்லா யோசிச்சுக்கோ. தெரியாம கொஞ்சம் முழுங்கிட்டு பரவாயில்லையே ஸ்வீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறது. எப்போது போய் சொல்லுவியா? சரி, ஓகே. கிளாஸ்ல உனக்கு பசங்களை பிடிக்குமா பொண்ணுங்களை பிடிக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லு. பசங்களை பிடிக்குமா? யார் உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாஸ்தியா பாய் ஃப்ரெண்ட் ஜாஸ்தியா? உன்னை பார்த்தாலே தெரியுது கொழு கொழுன்னு இருக்க. கண்டிப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படியா? நானும் அவகிட்ட போறேன், அவதான் வர. நீ எல்லாம் அவகிட்ட போக மாட்டேன், அவதான் உங்ககிட்ட வரா இல்ல? கிளாஸ்ல உனக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? டிப்பு அண்ட் வினய். டிப்பு பையனா பொண்ணா? பையன். பையனா? பொண்ணுங்களே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? ஏதாவது பொண்ணு உன்ட்ட வந்து பேசுமா கிளாஸ்ல? உனக்கு எந்த ஒரு பொண்ணு பிடிக்கவே இல்லை, இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா எனக்கு பிடிக்கவே? கிளாஸ்ல பொண்ணு இல்லையா? உன் கிளாஸ்ல பொண்ணே இல்லையா? வெறும் பசங்க மட்டும் தானா? சரி, ஓகே. சொல்லு. உன் வீட்டு பக்கத்தால இல்ல உன் கிளாஸ்ல உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பையன் சொல்லு. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆக்சுவலி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், இரிட்டேட் பண்ணுவான். பவன். பவனா? அப்படி வா. பவன் என்ன பண்ணுவான்? பவன் என்ன பண்ணுவான்? ஏன் உனக்கு பவனை பிடிக்கும்? தினம் அடிச்சுட்டே இருப்பா, கிளாஸ சுத்திண்டே இருப்பான், அதனால உனக்கு பிடிக்காது. சரி, ஓகே. நீ சொல்லு. இப்போ கிளாஸ்ல மிஸ் எல்லாம் இருக்கும்போது சரியா யாருக்கும் தெரியாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, பக்கத்துல இருக்கிற பையனை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவியா? என்ன பண்ணுவ சொல்லு. எப்பாவது பண்ணுவியா? அப்படியே தூங்கிடுறது, வெளியே வேடிக்கை பார்க்கறது? தூங்கிடுவியா? ஸோ யதார்த், இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்ல? இங்க கை வச்சுக்கோ, டேபிள் அப்படி கை வச்சுக்கோ. இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். கிளாஸ்ல தூங்க மாட்டேன். கிளாஸ்ல தூங்க மாட்டேன். குறும் பண்ண மாட்டேன். ரூம் பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல பையனா இருப்பேன். ரொம்ப நல்ல பையனா இருப்பேன். நிஜமாவே? நிஜமாவே. கிளாப் பண்ணுங்க யதார்த்துக்கு. இப்போ நம்ம கலாட்டா கிட்ஸ்ல நம்ம பார்க்க போற ரவுண்டு வாய் திஸ் கொலவெரி. இந்த வாய் திஸ் கொலவெரி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போற ஃபேமிலி சுபிக்ஷான் ஃபேமிலி. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு சார், நான் சலாம். உங்களுக்கு ஏதோ போன் வருதுன்னு நினைக்கிறேன். பாக்கெட்ல வைப்ரேட் ஆகுதா? இல்லையே. ஏன் இப்படி இப்படின்ட்டு இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? டான்ஸா? உங்க பேர் சொல்லுங்க சார். வைத்தியநாதன். வைத்தியநாதன். உங்க பேர் மேம்? ஸ்ரீதேவி. வைத்தியநாதன் சார், சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரவுண்ட் பத்தி தெரியுமா? வாய் திஸ் கொலவெரி. இல்ல, நீங்க சொன்னாதான் தெரியும். ஓகே, ரொம்ப தெளிவா பேசுறீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. உங்க ஃபேமிலிக்கு 3 மினிட்ஸ் டைம் தருவேன். சரியா? உங்ககிட்ட ஒரு 5 பொருள் கொடுத்துருவோம். ஓகே. இந்த பொருளை நீங்க இங்க வச்சுக்கணும். உங்க ஃபேமிலில இருந்து பாப்பாவை கூப்பிட்டு யாரோ ஒருத்தங்க அங்க ஒரு அழகான ரூம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரி. அந்த ரூம்குள்ள போயிடணும். சரியா? உங்களுக்கு 3 மினிட்ஸ் டைம். அதுக்குள்ள டைரக்டா நீங்க உங்க கையில இருக்க பொருளுக்கு டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது, அந்த பொருளோட பேர் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஸ்பாட்ல எலிமினேட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மொத்தமா 5 பொருள் அப்படிங்கறனால 50 பாயிண்ட்ஸ். சரியா? இப்ப யார் அந்த ரூம்குள்ள போறா, யார் இங்க நின்னு க்ளூ கொடுக்க போறா?
நான் க்ளூ கொடுக்குறேன். க்ளூ கொடுக்குறீங்களா? இங்கே நினைக்கிறேங்கிறீங்க. எந்த பிரச்சனைனாலும் உள்ள அவங்க பார்த்துக்கிட்டுமா? மேடம் நீங்க தான் பாப்பா கூட்டு போயிடுங்க. இன்னொரு விஷயம், உள்ள நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்ல நின்னுக்கணும். நீங்க ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது. சரியா? நீங்க வெறும் கைட் தான் பண்ணணும். ஷூரா? ஓகே ஸ்ரீதேவி மேடம் போங்க. தேங்க்யூ. உங்க வைஃபும் உங்க பொண்ணும் அங்க இருக்காங்க. நீங்க இங்க இருந்து இந்த எல்இடியை பார்த்து சரி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இந்த எல்இடியில வந்துரும். இங்க இருந்தா நீங்க ஆமா இல்ல எஸ் ஆர் நோ அதை மட்டும் தான் சொல்லணும். சரி ஓகே. இப்போ உங்களுக்கான அந்த 5 பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? நோ ப்ராப்ளம். வாங்க மிஸ்டர் மிக்கி. ஸ்ரீதேவி சொல்லுங்க. என்ன கிணத்துக்குள்ள இருக்கீங்க போல இருக்கு. என்ன மேம் நீங்க சரி என்ன அதனாலயா? சரி ஓகே ரெடியா? ரெடி ரெடி. மிஸ்டர் வைத்தியநாதன் ரெடியா? ஷூர் சார். லேடிஸ் காலேஜ் முன்னாடி நிக்கிற மாதிரி நிக்கிறீங்களே சார். பொறுப்பாக சார். ரெடியா போயிடலாமா? ரெடி. Your time starts now. உங்களுக்கு 3 minutes தான் டைம். எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. க்ளூ கொடுங்க. ஏதோ பண்ணுங்க. பால் குடிக்க யூஸ் பண்றேன். பால் குடிக்க யூஸ் பண்றதா? இது டைரக்ட் க்ளூ ஆச்சே. இருக்கு. கப் இடு. வெயிட் பாஸ்கெட். எஸ் நெக்ஸ்ட் ஒன். ஓகே அடுத்ததா டைரக்டா க்ளூ கொடுக்காதீங்க. சுபிக்ஷா எப்போதும் கையில வச்சுட்டு இருக்கிறது. எங்க வெளியில போனாலும் எடுத்துட்டு வருவோம். டிவி ரிமோட்டா? எங்க வெளியில போனாலும் எடுத்துட்டு போவோம். ஹேண்ட் பேக். நெக்ஸ்ட் ஒன். ஏய் அப்பா பின்றீங்களே. நெக்ஸ்ட் வந்து ஸ்மரண் எப்போதும் கையில வச்சுட்டு இருப்பான். பேட். பால். டேக் பால். அது இல்ல. அது இல்லன்றாரே. எடுத்து போட்டீங்க. பேக்ல மாட்டீங்க. அது இல்லையா? அது இல்ல. நெக்ஸ்ட் வேற க்ளூ. வேற என்னன்னா சொல்லுங்க சார். மோட்டாரா? பம்ப் செட்டுங்க. பம்ப் செட்டா? உருளை எது? பழைய பாத்திரம். மிலிட்டரி காரங்களா கையில வச்சிருப்பாங்க. கன். டேக் கன். எஸ். நெக்ஸ்ட் வீரம் படத்துல நடிச்சவர். வீராவா? இல்ல ஆக்சுவலி இது வந்து நாங்க வீரம் படத்துல நடிச்சதுன்னா யாரு? ஜனகராஜா. இருமா அது அப்படியே வச்சுக்கோ. அது டிஸ்குவாலிஃபை. வேற எடுங்க. டக்குனு எடுங்க. நெக்ஸ்ட். இதுக்கு என்ன க்ளூ கொடுக்குறீங்க? நானே ஆர்வமா இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க உருட்டி விளையாடுறது. கிளிகிளிப்பையா? கிளிகிளிப்பு. உருட்டி விளையாடுறது. கிளிகிளிப்பா இருக்குது இது. பிறந்த குழந்தைங்க கிளிகிளிப்பே விளையாடுவாங்களா? வேற க்ளூ. வேற க்ளூ வேணுமா? வேற க்ளூ வந்து கீழே போட்டாலும் கீழே விழாம ஆடிட்டு அவர் தலையாடி போமா. வைத்தியநாதன் சார் உங்க ஃபேமிலியை கூப்பிடலாமா? ஷூர் அப்சல்யூட்லி. வா என்ன சார் பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கீங்க. ஸ்ரீதேவி சுபிக்ஷா சொல்லுங்க. தாறுமாறா க்ளூ கொடுத்தாரு போல இருக்கு. அப்படியா? கரெக்டா தான் கொடுத்திருக்காரு. கரெக்டா தான் கொடுத்திருக்காரா? மொத்தம் உங்ககிட்ட 5 பொருள் கொடுத்தோம். அதுல 5மே கரெக்டா சொல்லிருப்பீங்க. உனக்கு அதிக பிரசிங் தரமா டேரக்டா ஒரு ஆன்சரே சொன்ன காரணத்தினால நாங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரி சார் அது என்னது? டபா நீங்க என்னது இது? அதுக்கு பையன் வந்து கையில வச்சுட்டு துப்பாக்கி சுடும்போது அந்த மாதிரி தான் சவுண்ட் கொடுப்பான். டபா மானா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சா? நான் ஏதோ பம்பு செட் மோட்டருக்கு ஏதோ க்ளூ கொடுக்குறாருன்னு நினைச்சேன். இல்ல பையனோனே நாங்க தெரிஞ்சுட்டு தான் ஆல்வேஸ் கன் பேட் பால் தான் வச்சுட்டு இருப்போம். அப்படியா? பெரிய ஆர்மி ஆபீசரா வருவானோ? வில் வித்தை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியும் உங்களுக்கு? அவனுக்கு வில் வித்தை தான் பிடிக்கும். விலையும் பெயர் முளையிலே தெரியும். சார் நீங்க பழைய பழமொழி ஏதாவது படிச்சுட்டு வந்துட்டு சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆல்வேஸ் வந்து வீட்டுல ராமாயண மகாபாரதம் எல்லாம் பார்ப்பான். வீட்டுல வச்சுட்டு விட்டுட்டே இருப்பான் 24 மணி நேரம். பாத்துக்கங்க லேடிஸ் காலேஜ் முன்னாள் என்ன எங்கேயாவது விட்டுட்டே இருக்க போறான். அவன் பாட்டுக்கு விட்டுட்டே இருந்தானா அப்ப நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். எனவே மொத்தமா உங்ககிட்ட கொடுத்த 5 ப்ராடக்ட்ல 4 கண்டுபிடிச்ச காரணத்தினால 40 மார்க் வாங்கிருக்கீங்க. அடுத்ததா நம்ம வை திஸ் கோலவரி ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஃபேமிலி ஸ்ரீவத்சலன் ஃபேமிலி. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. ஏன் சார் கால் எக்ஸசைஸ் பண்ணலையா? இப்பவே டெய்லி பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணல. நீங்க பண்ணிட்டீங்க போல. உங்க பேர் சொல்லுங்க. ராதிகா. ராதிகா சார் உங்க பேரு? சிவகுமார். ஓகே என்ன பண்றீங்க சார்? இப்போ நான் ஹெச்ஆர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஆபரேஷனா? டாக்டரா நீங்க? ஹெச்ஆர் ஆபரேஷன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கு. ஐயோ பெரிய வேலை. என்ன பண்றது? இந்த வேல்யூ எடுத்துக்குவாங்களா அந்த வேலையா? சார் இப்போ உங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே தான் 3 minutes டைம் 5 பொருள் கொடுத்துருவேன். சரியா? நீங்க வந்து டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது. எடுத்தாங்கன்னா எஸ் ஆர் நோ ஆமா இல்ல அதான் சொல்லணும். சரியா? அது மாதிரி கரெக்டா கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஃபேமிலியா சந்தோஷமா ஜெயிக்கலாம். ரெடியா? யார் இப்போ உள்ள போறா? யாருக்கு இன்னைக்கு போறா? இவங்க 2 பேர்ல கூட நான் அப்படியா? என்னடா தடுப்பூசியோட போட போறாங்க? எல்லாத்துக்கும் டாடி டாடின்ட்டு
சார் ரெடியா? உங்களுக்கான அந்த 5 ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாமா? சிஸ்டம் மூஞ்சியா இருக்காரு, அதனால டக்குனு மிஸ்டர் மிக்கி. ஓகே ராதிகா மேம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நகரக்கூடாது, சரியா? உங்க பையனுக்கு நீங்க உங்க பையனை டைரக்ட் தான் பண்ணோம், அவன் போய் எடுக்கணும். சரி சார். ரெடியா? சரி. ஓகே, your time starts now. காட்டுக்கு ராஜா. கரடி. யூ யார் பாரு? காட்டுக்கு ராஜா யாருங்க? காட்டுக்கு ராஜா சூர்யாவா? விக்ரமா இருக்கு போறாரு, நல்லா பாருங்க. எங்கடி தேடு, போங்க அந்த லாஸ்ட் போங்க. காட்டுக்கு ராஜா அங்க இருக்கு பாரு, அதே இங்க இருக்கு பாரு. ரெடி. எங்க கரண்டி பொம்மை இல்ல போல் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டான். இங்க போடுங்க. டைகர். நெக்ஸ்ட். மழைக்கு யூஸ் பண்றது. கொடை எடுடி. கொடையறி. ஐயோ வெக்கம். நெக்ஸ்ட். பைக்குக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. பைசைக்கிள். ஓ சார். பைக்குக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் எடுப்பாங்களா நினைச்சேன். அடுத்ததா நைட்ல கரண்ட் போச்சா யூஸ் பண்றது. டார்ச். தம்பு டார்ச். ஏங்க மெழுகுபத்தி எல்லாம் இல்லையாங்க? ஏங்க ராதிகா மெழுகுபத்தி எல்லாம் இல்லையா? யோசிக்கவே இல்லை நீங்க. நெக்ஸ்ட். நீங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. டார்ச். எடுத்துட்டியா? ஓகே. விவேகமான காமெடியன். விவேகமான காமெடியன். சந்தானம். விவேகமான காமெடியன். வடிவேலா? அப்படிதான். விவேகமான காமெடியன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. இருக்கு அதான் அந்த போட்டோ தான். விவேகமான காமெடியன். சந்தானம். இல்ல அடுத்தது. ஆமா இல்லன்னு தான் சொன்னோம். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. வடிவேலு. விவேகமான காமெடியன். வடிவேலு. ஆமாவா இல்லையா? இல்ல இல்லையாங்க. ராதிகா இல்ல. விவேகமான காமெடியன். வீரமான காமெடியன். விவேகமான காமெடியன். ஏங்க ஏதோ ஹீரோ பேர் சொல்லிட்டு போறாங்க. சண்டைகிட்ட இருப்போது. எடு. போடுங்க அப்பா. ஓகே, your time's up. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வைங்க. ராதிகா மேம் இங்க பாருங்க, இப்போ உங்க வீட்டுக்காரர் சொன்னதான் நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணோம், சரியா? இப்போ உங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்த 5 பொருள் இங்க இருக்கு. நீங்க எடுத்து அந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே இங்க வந்துடுறீங்க, செக் பண்ணிடுறோம், சரியா? எடுங்க. இதாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. இது நீங்க எடுத்தது, சரியா? சார் இது நான் உங்களுக்கு கொடுத்தது. ஃபைன் சார். மொத்தம் 5 எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் காட்டுக்கு ராஜா சொன்னேன். எடுங்க, காட்டுக்கு ராஜா எடுங்க. அதான் இருங்க முதல்ல கையை கேமரால காட்டுங்க. நீங்க இனிமே உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து காட்டுக்கு ராஜா என்ன சார்? அவனே சொல்லுவானே. என்னப்பா நீங்க என்ன எடுத்துக்கீங்க? டைகர். ஏங்க அப்படி? சார் அங்க சிங்கம் இல்ல, அது லாஸ்ட்ல ஒரு இது பால்க்கு அடியில இருந்தது. சிங்கம் இல்லன்னா நீங்களா முடிவு பண்ணி ஏங்க அப்ப குரங்கு இருந்துச்சு எடுத்துட்டு வந்துறீங்களா? சிங்கம் நீங்க ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. சரி, இப்படி எல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. அங்க இருக்கு. பாக்கலையா? அப்ப 10 பாயிண்ட் போச்சா? வச்சுக்கோங்க. அடுத்ததா வெயிலுக்கு யூஸ் பண்றது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, கொண்டா. நான் பைக்குக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. பைக்குக்கு முன்னாடி என்னங்க யூஸ் பண்ண? எதுன்னு சொல்லுமா? சைக்கிளா? ஓகே. நைட்ல கரண்ட் போச்சுனா யூஸ் பண்றது. ஃபென்டாஸ்டிக். விவேகமான காமெடியன். அடடா ஆசம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்ரீவத்சன் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க சிவகுமார் சார், சரியா? தேங்க்யூ சோ மச். இந்த ரவுண்ட்ல லாஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறது யதார்த்தன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சார் எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துட்டு இருக்கீங்க? இன்னும் டான்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்டேஜுக்கு வந்தா வருது தானா, பாட்டு கேட்டா வருது தானா. வருதா? வருது. சரி சொல்லுங்க மேடம், சார் எப்படி வீட்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவா ஃப்ரீ டைம்ல? எனக்கு ஆடினது கிடையாது, இங்க நான் ஆடுறேன். வீட்ல எல்லாம் டான்ஸ் ஆட மாட்டாரா? ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க. விஜய். உங்க பேரு? அஞ்சுவா? என்ன பண்றீங்க விஜய்? ஒரு firm of chartered accountants டாக்ஸ் பிராக்டிஸ் பண்றேன். நீங்க? ஹோம் மேக்கர், ஃபுல் டைம் ஜாப்.
ஓகே சார், இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யார் உள்ள போறா, யார் வெளியே இருக்க போறா? She will be here, we both go in. அப்படியா? சூப்பர். நீங்க தான் க்ளூ கொடுக்க போறீங்களா? ஏன்னா நீங்க சொன்னதான் கேப்பார் போல் இருக்கு. வீடு மாதிரி எங்கேயும் பண்றீங்க. அங்க கேக்குறது இல்ல, எங்கேயாவது கேட்கட்டும். எங்கேயாவது நல்லா கேட்கற மாதிரி சொல்லுங்க. சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே போங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அஞ்சு மேம், இப்போ உங்களுக்கு 5 ப்ராடக்ட் கொடுத்துருவோம். சரியா? 3 மினிட்ஸ் டைமும் கொடுத்துருவோம். நீங்க சொல்ற க்ளூல அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா டைரக்டா சொல்லக்கூடாது. எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். நாசூக்கா கண்டுபிடிக்க வைக்கணும். சரியா? ஓகே. ஓகேவா? நீங்க சொல்ற பேச்சு கேட்பாரு அவரு? அதுவும் தெரியலையா? யாருமே கேக்குறது இல்ல. நீங்க உங்க குழந்தையோட பயங்கரமா நடிக்கிறீங்க. சரி, ஓகே மிஸ்டர் மிக்கி கொண்டு வாங்க. ஓகே விஜய், ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன உசேன் போல்ட் அவரு 100 மீட்டர்ஸ் ஓரமா நிக்கிறாரு. வீட்டுக்கு வெளில போச்சு, நம்ம அத போடாம வெளியில போக மாட்டோம். Tell what it is. Correct. இது போலீஸ்காரா எல்லார்கிட்டயும் இருக்கும். அத தொப்ப அவருக்கு நோ. ஓகே, பெரிய காமெடியன். அவரை பார்த்து நம்ம சிரிப்போம். வட மாதிரி பேரு. நிறைய காமெடி பார்ப்போம் அவரோட. சார் அங்க கரண்ட் வச்சிருவோம். உங்க பையன் தான் எடுக்கணும், நீங்க எடுக்கக்கூடாது. ஓகே. அப்படி எடுத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அப்புறம் வந்து நம்ம அதுல வந்து ஜூஸ் குடிக்கலாம். யதார்த்தத்துல வாட்டர் குடிப்பான். நம்ம எல்லாருக்கும் வாட்டர் குடிப்போம். ஜக். யதார்த்த ஜக்ல தான் வாட்டர் குடிப்போம். Lesser than that. ஓகே. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. No. யதார்த்த நம்ம அதுல வாட்டர் குடிப்போம் கண்ணா. சிப்பர். Correct. Go for it. It is already put. निकालो. Go for it. Yes. Done. Yes. 50 seconds. आगे बोलो. Comedian. उनका हम देखते ही रहते हैं. ஏய் என்னது? इसको निकालो. சமந்தலாம் வேலைன்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அவரோட நம்ம காமெடி பார்த்துட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்பார். மூவில எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருப்பார். வடிவேல். Correct. आगे Go for it. आगे बोलो. நம்ம அத வெச்சு ஊதுவோம். நல்லா ஊதிட்டீங்க நீங்க. உங்ககிட்ட 5 ப்ராடக்ட் கொடுத்தோம். கண்ணா பின்னான்னு க்ளூ கொடுத்தீங்க. அங்க ஒன்றும் தேர்ல போல் இருக்கு. சரி, இப்போ என்னன்னா மிஸ்டர் விஜய், நீங்க கண்டுபிடிச்ச அந்த ட்ரே அப்படியே எடுத்துருவாங்க. நீங்க என்னென்னலாம் எடுத்திருக்கீங்களோ அந்த ட்ரே எடுத்துருவாங்க. இங்க உங்க வைஃப் கிட்ட கொடுத்த ட்ரே இருக்கு. எவ்வளவு கரெக்டா இருக்கு, என்னென்னலாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். என்ன 2 பேரும் வாருக்கு போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்கா போனீங்க? 2 பேரும் பையன் டயர்டா இருக்கணும். இப்படி வாங்க. இதான் நீங்க வச்சுக்குவீங்க. சரியா? இப்போ இதை இங்க நின்னுக்கோங்க சார். நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, என்ன க்ளூ கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? போடாம வெளியில போக மாட்டோம். கரெக்ட். 10. இருங்க, என்னது இது? என்ன கிளாஸ்? இது சிப்பர் போச்சா? ஓகே, இப்பவும் 10 தான். காமெடி பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டா கண்டுபிடிச்சேன். இன்னொரு 10 வந்துருச்சு. 20. போலீஸ்காரர்கிட்ட இருக்கும். அங்க வெறும் ட்ரே தான் இருக்குது, எதுவுமே இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எவ்வளவு சார் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? 20. அதாவது இப்ப இருக்கிற அப்பாலாம் ஆபீஸ்ல இருக்கிற அளவுக்கு குழந்தைகிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்க. அம்மாக்களுக்கு தான் குழந்தைகளை பத்தி அதிகமா தெரியுது. எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற அப்பாக்கள்லாம் குழந்தைகளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ரவுண்டு. இப்ப சுபிக்ஷா கிட்ட மொத்தம் 5 கொஸ்டின். சரியா? இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நீ பண்ற ஆன்சரும் உங்க அப்பா பண்ற ஆன்சரும் ஒன்னா இருந்துன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க வின் பண்ணுவீங்க. ரெடியா? உன்னை அதிகமா புரிஞ்சு வச்சது உங்க அம்மாவா அப்பாவா சுபிக்ஷா? 2 பேருமே. 2 பேருமே வா சொல்லி வச்சு கூட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. கேட்டுட்டு நின்று ஃபேமிலியா பேசிட்டு இருந்தீங்களா உள்ள வரும்போது? சரி, ஓகே. உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன? நல்லா யோசிச்சு சொல்லு. சிவானி. சிவானியா? பரவாயில்லையே, பையன் தான் போல் இருக்கு. பொண்ணா? பொண்ணு. அடுத்ததா, உன் ஸ்கூல் பேக் கலர் என்ன சுபிக்ஷா? பிங்க். பிங்க். பிங்கா? ஏதாவது கார்ட்டூன் இருக்குமா அதுல? இருக்கு. என்ன கார்ட்டூன்? பார்பி. பார்பியா? சரி, இப்போ இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு. நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா? 2 பேரும் சொன்னா ஊசி போட்டுரு. நல்லா யோசிச்சு அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா. சரி, அடுத்ததா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்? எங்க அப்பாக்கு ஹீரோயினே பிடிக்காது, ஹீரோஸ் பிடிக்காது. சரி, ஓகே. இப்போ ஒரு 10 ஹீரோயின் சொல்லுவார். பிடிக்காதா? பிடிக்காது. குழந்தை வேற ரொம்ப யோசிச்சு வச்சிருக்குது. அவங்க அப்பா எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு தெரியல. என்னமா? கிரிக்கெட் தான் பாப்பாரு. கிரிக்கெட் தான் பாப்பாரா? ஓகே, மேபி சியர் லீடர்ஸ் இருக்குன்னு பாப்பாரு. சரி, அடுத்ததா,
கடைக்கு போனா நீ வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிற ஒரு பொருள் என்ன? லாலிபாப். சரி, ஓகேம்மா. இப்போ வந்து நீ 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்ட. இதே 5 கொஸ்டினை உங்க அப்பாட்டையும் கேட்பேன், சரியா? உங்க அப்பா இப்ப வெளியே இருக்காரு, நீ என்ன ஆன்சர் பண்ணான்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது. கூப்பிடலாமா உங்க அப்பாவை? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் வைத்தியநாதன். ஏய் ஏய், இது பாரு, அந்த பக்கம் தள்ளிக்கோரு. ஆன்சர் சொல்லி கொடுத்த சொல்ல மாட்டேன். அப்படியே சிரிச்ச மாதிரியே இரு. மிஸ்டர் வைத்தியநாதன், உங்க பொண்ணு உங்க மேல மானாவாரியா மதிப்பு வச்சிருக்கிறா. ரெடியா, போயிடலாமா? ஷூர், அப்சல்யூட்லி. உங்க பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன சார்? க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து நம்ம ஃப்ளாட்ல ஜீவான்னு ஒரு பொண்ணு இருக்கா. சரி. இன்னொரு பொண்ணு வந்து அவ கிளாஸ்ல வினிஷான்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஓ சரி, இவங்க 2 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது தவிர என்னோட நீஸ் ஹாசினி இருக்கா. நான் இப்ப ரேஷன் கார்டுக்கா பேர் எடுக்க வந்திருக்கேன். அப்படியே வந்துருவீங்க எல்லாரும், ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா நீங்க சொன்ன எதுவுமே உங்க பொண்ணு சொன்ன பேர் கிடையாது. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. யாருன்னு சொல்லு. சிவானி. சிவானி தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ்? கண்ணுக்கிட்ட குத்திராதமா, இருமா, விட்டு பேரு போல் இருக்கு. சரி, அடுத்ததா உங்க பொண்ணோட ஸ்கூல் பேக் கலர் என்ன? டேய், அங்கெல்லாம் பார்க்காத, கடிச்சு வச்சிருக்கேன் திரும்ப. நீங்க தானே சார் வாங்கி கொடுத்தீங்க? என் பொண்ணோட ஸ்கூல் பேக் கலரு அதே தான் நானும் கேட்டேன். பிங்க். பிங்கா? எனிவே கரெக்டான ஆன்சர் சார், பிங்க் கலர் தான். கை தட்டுப்பா. 10 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. அடுத்ததா உங்க பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, மனசை திடப்படுத்திட்டு. என் ஒய்ஃபை தான் பிடிக்கும். ஒய்ஃபை தானா? என்ன சார் பளிச்சுன்னு சொல்றீங்க? இது வரைக்கும் ஆன்சர் அது வந்து நீங்க இதுக்கு மட்டும் இவ்வளவு கான்ஃபிடன்ட். she is spending more time with the mother than me. So அதனால ஜெனரலாவே பாசம் அதிகமா இருக்கு அம்மா மேல. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு அம்மா செல்லம் தான். ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்களா? மறுபடியும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கை தட்டுங்க. அடுத்ததா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் சார். உங்க பொண்ணு சொல்லியிருக்கா உங்களுக்கு, நீங்களே எங்க அப்பா அவங்கள பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுங்க, எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? டிவி எல்லாம் தொடப்பீங்களாமே, ஒரே டஸ்டா இருக்கு அப்படின்னு. ரீசெண்டா ஹன்சிகா. ஹன்சிகா ஃபுல் நேம் சொல்லுங்க. ஃபுல் நேம்லாம் தெரியாது. தெரியாதா? நான் சொல்லி தரேன். ஹன்சிகா மோட்வானி. மோட்வானி ஓட்டுவானி. உங்க குழந்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? எங்க அப்பா வெறும் முருகன் துணை, திருவிளையாடல், இந்த மாதிரி படங்கள் தான் பார்ப்பாங்க. ஹீரோயினா எங்க அம்மா பேரை சொல்லிச்சு பார்ப்போம். எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு ஹீரோயின், அவங்கள தவிர வேற யாரையும் பிடிக்காது. நீங்க என்ன ஹன்சிகா மோட்வானி பாத்தியா? லாஸ்ட் கொஸ்டின் சார். உங்க பொண்ணு நீங்க கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எந்த பொருளுக்கு வாங்கி தர சொல்லி அழுவா? லேஸ் ஆர் ஐஸ்கிரீம். லேஸ் ஆர் ஐஸ்கிரீமா? வேற எதுவுமே கிடையாது? வேற எதுக்கும் ஜெனரலா அந்த அளவு டிமாண்ட் பண்றது இல்ல. கடைக்காவது பொண்ணை கூட்டு போவீங்களா இல்ல அது ஒய்ஃப் தான் கூட்டு போறாங்களா? அது கண்டிப்பா கூட்டு. நீங்க தான் கூட்டு போவீங்க? ஜெனரலாவே நாங்க எல்லாரும் ஃபேமிலியா தான் போவோம். ஓகே, ஃபேமிலியா போறீங்க. ஆனா சொல்ற ஆன்சர்லாம் தப்பா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்? எது கழுவ? லாலிபாப். குழந்தை என்ன ஃபீல் பண்ணிருக்கு? அவளுக்கு பிடிக்காம நீங்க லேச வாங்கி ஊட்டி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வைத்தியநாதன், இந்த ரவுண்ட்ல உங்ககிட்டயும் உங்க பொண்ணுகிட்டயும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். 2 பேரும் சேர்ந்து 2 கொஸ்டினுக்கு தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதனால 20 மார்க். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல அடுத்ததான் நம்ம கூட ஸ்ரீவத்சன். சரி, இவர் ஸ்ரீவத்சன் உங்ககிட்ட 5 கொஸ்டின் கேட்பேன், சரியா? அதுக்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவ, சரியா? பிரச்சனை எல்லாம் உன் அப்பாவுக்கு தான். அவர்கிட்ட அதே 5 கொஸ்டின் கேட்பேன். அவரும் நீ சொல்ற ஆன்சரே சொல்லிட்டாரு அப்படின்னா உனக்கு பாயிண்ட்ஸ். புரியுதா? போயிடலாமா? ஸ்ரீவத்சனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க வீட்டு ஹால்ல என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க? ஒயிட். பளிச்சுன்னு சொல்றியாடா தம்பி, ஸ்கூலுக்கே போக மாட்டேன் போல இருக்கு, வீட்லயே தான் இருப்பியா நீ? ஐயோ வெக்கம். உங்க சொந்த ஊர் என்னடா? கும்பகோணம். கும்பகோணமா? இதுக்கே கேட்டுருக்குப்பா. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்குலாம் சொந்த ஊரே தெரியறதுல, பரவாயில்லையே. டே அடுத்ததா ஸ்கூல்ல அடிக்கடி நீ என்ன பொருளை மிஸ் பண்ணிட்டு வருவ? ரப்பர். ரப்பரா? நீ வச்சுட்டு வர மாதிரி தெரியலையே, அங்க இருக்கிறதுல எடுத்துட்டு வர மாதிரில இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது யாரு? அம்மாவா அப்பாவா? அப்பா. அப்பா தானா? அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? கிளாஸ்ல நீ எத்தனாவது டெஸ்க்ல உட்காருவ? எந்த ரோ? என்னடா போறியா ஸ்கூலுக்கெல்லாம்? சொல்றவா? முன்னாடி இருக்க பையன் தலையில அடிப்பியா கிளாஸ் நடக்கும்போது? சமத்தா உட்காந்துப்ப, சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவ பேசாம. ஐயோ சிரிப்புடா டே. சரி, இப்போ ஸ்ரீவத்சன் 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். 5 கொஸ்டினுக்கும் ஸ்ரீவத்சன் ஆன்சர் பண்ணிருக்கான். அடுத்து அப்பா. அப்பா பேர் சொல்லு. ஸ்ரீவத்சா. சிவகுமார். இருங்க, ஏதாவது கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. வா இங்க வா. நீ இந்த வேலைலாம் பண்ணும்போதே தெரியும், நீ ஆன்சர் சொல்லி கொடுத்துருடா. உட்காரு வா.
சரி சார், இப்போ வந்து உங்க பையன்கிட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏய் சரி சார். என்ன எட்டி பாக்குற? 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கான். சரியா? உங்க பையனை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். நீங்களும் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 10 மார்க்ஸ். சரி சார். உங்க பையன் கூட அதிகமா யாரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா, நீங்களா உங்க வைஃபா? உண்மை சொல்லுங்க. நான் தான் சார் அவனோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. அப்ப வைஃப் என்ன பண்ணுவாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்ல ஷீ இஸ் ஆல்சோ மிங்கிள் வித் ஹர், பட் எனிவே நான் தான் அவனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், அதனால தான். அப்படியா? என்ன நீங்க ஏதோ ஜோக் சொல்லுங்க சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே, ரெடியா சார்? போயிடலாமா? ஃபைன் சார். உங்க வீட்ல ஹாலோட பெயிண்ட் கலர் என்ன சார்? எல்லோ. எல்லோவா? அருமை அருமை அருமை, அருமையா சொல்லிக்க. ஆஹா, என்ன பொருத்தம். அடுத்ததா, உங்க சொந்த ஊர் எது சார்? கும்பகோணம். கும்பகோணமா? பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம்? தெரியும் கும்பகோணம். பையன் அடுத்ததா ஸ்கூல்ல என்ன பொருள் அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருப்பான்? லஞ்ச் பேக் மிஸ் பண்ணுவான். இவனை பார்த்தா அப்படி தெரியலையே சார். லஞ்ச் பேக் அண்ட் வாட்டர் பாட்டில் ரெண்டு தான் மிஸ் பண்றது. அப்படியா? நீ என்ன ஆன்சர் பண்ண? ரப்பர். சரி, ஓகே, இதுக்கும் ஆன்சர் கரெக்டா பண்ணல நீங்க. அடுத்ததா, பையன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நீங்களா வைஃபா? நான் தான் வாங்கி கொடுப்பேன். நீங்க தானா? இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க. சோ அவனை நான் அடிக்கடி நான் தான் கூட்டு போவேன். வெளியில ஷாப்பிங் போறத நான் தான் கூட்டு போவேன். அப்படியா? கரெக்டான ஆன்சர் சார். கேக்குது. சரி, இந்த क्वेश्चனுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க ஒரு பொறுப்புள்ள அப்பா நாங்க ஒத்துக்கறோம் சார். சரியா? ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான क्वेश्चन தான் இது. உங்க பையன் கிளாஸ்ல எத்தனாவது ரோல உட்கார்ந்திருக்கான்? அடிக்கடி மாத்துவாங்க, பட் லாஸ்டா 3rd ரோல உட்கார்ந்தான். அப்படியே கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. ஷூரா. கேடா சொல்றா, கை எடுப்பா. பரவாயில்லையா, பையன் கிளாஸ் வரைக்கும் போய் பாட்டு வந்திருக்கீங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவகுமார் சார். நீங்க உங்ககிட்ட கேட்ட அதே 5 क्वेश्चन, ஸ்ரீவசந்த் 5 क्वेश्चन கேட்டிருந்தேன். மொத்தமா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 3 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 30 மார்க்ஸ். போட கை பிடிச்சு அப்பா கூப்பிடுறேன். இப்போ நம்ம கூட யதார்த் இருக்கான். ரொம்ப யதார்த்தமான பையன். மூஞ்ச பாத்தீங்கன்னாலும் தெரியுமே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கட்டுமா? வீட்ல நீ ஃப்ரீயா இருக்கும்போது என்ன கேம் விளையாடுவே? ஃபுட்பால் தான் யதார்த்துக்கு ரொம்ப பிடிக்கும்ல. விளையாடுவே சும்மா வேடிக்கை பார்ப்பியா? விளையாடுவேன். சூப்பர்ரா. அடுத்ததா, நீ டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குவே? 11 o'clock. ஸ்கூல் எத்தனை மணிக்கு? யூசுவலா எத்தனை மணிக்கு வரும் ஸ்கூல்? 8. 11 o'clock தூங்கி எந்திரிவே 8 o'clockலாம். பரவாயில்லையே. அடுத்ததா, உனக்கு யார் அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்ல? யதார்த் அதை பண்ணாத, யதார்த் அதை எடுக்காத, யதார்த் அங்க போகாத. யார் இந்த வேலையை பண்ணுவா? அம்மா தானா? அப்பா பண்ணவே மாட்டாரா? அடுத்ததா, உனக்கு யார் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜாலியா இருக்கும், உங்க வீட்டுக்கு போனாலே செம்ம ஜாலி. யாரு? ஹரிஷ் வீட்டுக்கு போறதா உனக்கு பிடிக்கும். மற்றபடி இந்த பாட்டி வீட்டுக்கு போறது, தாத்தா வீட்டுக்கு போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்காது. சரி, ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன், உன் ஃபேவரட் கார்ட்டூன் எது? ஷின்சானா? யார் அது? ஜாகிஜான் தம்பியா? ஷின்சான் தான் பிடிக்குமா? சரி, ஓகே யதார்த், நீ அப்படியே ஒரு 5 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்ட. சரியா? இப்போ உன் டாடி கூப்பிடலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் விஜு. சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறேன். எஸ் சார். உங்க பையன் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்ல என்ன கேம் விளையாடுவான்? ஆக்சுவலி பால் கேம்ஸ் அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இப்போ மோர் ஆஃப் ஃபுட்பால் விளையாடுறோம். ஃபுட்பால் விளையாடுறானா? கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கீங்க சார். அடுத்ததா, உங்க பையன் டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குறான்? நைட் அபவுட் 11:30 சார். 11:30. ஆக்சுவலி இது வந்து நம்ம பாயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா பையன் 11 சொல்லியிருக்கான், 11:30 half an hourங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா முதல்ல தூங்கிட்டான் போல்றீங்க. ஓகே. அடுத்ததா, உங்க பையனுக்கு யார் சார் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன். நீங்க தான் பண்ணுவீங்களா? யார் அடிக்கடி உனக்கு அட்வைஸ் பண்ணுவா? அம்மா. புரியுதா உங்களுக்கு? நீங்க பண்றதெல்லாம் அட்வைஸாவே எடுத்துக்கிறது இல்ல. அடுத்ததா, உங்க பையனுக்கு யார் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? நானியாத்துக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கிராண்ட் மதர் டெல்லியில இருக்கா. ஓ சூப்பர் சார். அங்க ஏன்னா அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஃபென்டாஸ்டிக் சார். அந்த நாய் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கு நாய் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த நாய் பேர் மட்டும் தான் நீங்க சொல்ல. நாய் பேர்? ஆமா, டைசன். ஆனா உங்க பையன் என்ன பண்ணா தெரியுங்களா? நானி வீட்டுக்கு தோனி வீட்டுக்கு போறதுக்குலாம் உங்க பையனுக்கு பிடிக்காதா? அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யார் அது? நீ ஏன் சொல்ற? ஹரிஷ் வீட்டுக்கு போறதா பிடிக்குமா? நீங்க ஹெவி ஃபிளாஷ்பேக் போயிட்டீங்க. டெல்லி சார், நாய்க்குட்டி சார், பக்கத்து வீட்டுல ஆன்டி சார், அவ்வளவுதான் இல்ல சார். ஓகே, அடுத்ததா, உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன், ஃபேவரட் கார்ட்டூன்? டோரிமான். எனக்கு ஏதோ தலைவலி டேப்லெட் மாதிரி இருக்கு. ஷின்சானா? கேளுங்க, இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொன்னீங்க? டோரிமாலா? டோரிமாலா? இதெல்லாம் எங்க சார் வருது? யாரா டோரிமால்? வருது டோரிமான் அங்கிள்ட்ட சொல்லு.
It is முடியாது. coming, but I am not. நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துப்பானாம டோரிமால் ஹீரிமால் இருக்காரு இவர் ஏன்டா ஷின்சான் தானே அது ஓகே ஃபைன் மொத்தம் 5 क्वेश्चन கேட்டோம் சார் உங்ககிட்ட ரெண்டு பேரும் கரெக்டா 2 क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கீங்க 20 மார்க்ஸ் மொத்தம் இந்த 3 ஃபேமிலியும் 3 ரவுண்ட் முடிச்சிருக்காங்க இப்ப ஸ்கோர்ஸ்லாம் வந்துருச்சு ஸ்கோர் சொல்றதுக்கு முன்னால குழந்தைகளுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணி எங்களுக்காக எங்க ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க எல்லாருமே வின்னர் தான் கை தட்டுங்க இப்போ ஃபைனல்ஸ் எந்த ஃபேமிலி போக போறாங்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு எப்போ போல 3 2 1 அப்படியே போயிடலாம் சரியா தேர்ட் பிளேஸே கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருக்கு எனக்கே பயமா தான் இருக்கு சித்த மாதிரியே எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் யதார்த்தன் ஃபேமிலி 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அடுத்ததா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது உங்க பேர் என்ன சார் சிவகுமார் அதே பேர் வச்சுக்கோங்க சுபிக்ஷா அண்ட் ஃபேமிலி கடைசியா பல கலவரங்களுக்கு அப்புறமா பையன் அழுகாச்சலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஸ்ரீவத்சன் அண்ட் ஃபேமிலி செகண்ட் அண்ட் தேர்ட் போயிருக்க உங்க 2 ஃபேமிலிக்கும் ஜி தமிழ் கலாட்டா கிட்ஸ் சார்பா உங்களுக்காக ஒரு சின்ன மெமெண்டோ கிஃப்ட் இதெல்லாம் வச்சிருக்கோம் மிக்கி வாங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னால ஃபேமிலியா ஏதாவது டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஏன் உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு ஜி தமிழ்ல போய் கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பையனா ஐ திங்க் அவன் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு அண்ட் என்னோடது நான் அவனோட எங்க வேணா வருவேன் இவரு ஐஷன் வந்து கலாட்டா கிட்ஸ்ல கலந்து அவரை டான்ஸ் பண்ணி ஐயா இங்க வந்து கத்துட்டதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சுபிக்ஷா ஹாப்பியா செகண்ட் பிளேஸ் வந்துட்ட ஒரே வெக்கம் தான் சுபிக்ஷா என்ன ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற டாக்டரா அப்படியேங்க அப்பா தெரியுமா இந்த விஷயம் ஸ்ரீதேவிக்கு அப்படியே டாக்டரா போறாளா உங்க பாப்பா நீங்க ஏதாவது டிவி ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா உங்க ஜி தமிழ்ல ஹோம் மினிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க ஓ அப்பா பெருமை பாருங்க மினிஸ்டர் கூட இவ்வளவு பெருமையா சொல்லுங்க ஹோம் மினிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி சிரிச்ச முகமா இருங்க நம்ம கலாட்டா கிட்ஸ்ல லாஸ்ட் ரவுண்டு லக்கா கிக்கா ஸ்ரீவத்சன் அண்ட் ஃபேமிலி மொத்தம் 3 ரவுண்டு 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ நீங்க ஃபைனல்ஸ் பண்ணிட்டீங்க சிவகுமார் சார் நல்லா கேட்டுக்கங்க சரியா மொத்தம் இங்க 5 பானை இருக்கா இதுல வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இருக்கு ஓகே சார் உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 8,000 ரூபாய் வந்திருக்கு அதோட நீங்க வீட்டுக்கு போறதுனா தாராளமா போலாம் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் லக்கு ஜாஸ்தி நாங்க ஃபேமிலி அப்படிதான் ஃபீல் பண்ணி அடுத்த பானையும் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல 3,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அந்த 3,000 ரூபாய் தான் கொடுப்போம் சரியா இதுதான் நம்ம கலாட்டா கிட்ஸோட லக்கா கிக்கா சரியா ஸ்ரீவத்சன் பானை நீ உடைக்கிறியா உங்க அப்பா உடைப்பாரா அப்பா உடைப்பாரா சரி சார் இப்போ 5 பானை இருக்கு எந்த பானை உடைக்க போறீங்க ஃபர்ஸ்ட் பிளாக் உடைச்சிடுறேன் பிளாக் உடைக்கிறீங்களா சரி ஓகே ஏன் பிளாக் உடைக்கிறீங்க சோ அங்க இருந்து வரும்போது செகண்ட் சோ செகண்ட் தான் எனக்கு பிடிச்சுன்னு சொன்னாரு அதனால உடைச்சிடுறேன் இங்க இருந்து வரும்போது செகண்ட் இருக்கு இல்ல அங்க இருந்து பார்த்தேன் எனக்கு அப்படியா சரி ஓகே பிளாக்னு ஆசைப்படுறீங்க நம்ம என்ன பண்ண முடியும் வாங்க மிஸ்டர் சிவகுமார் ஆமா Oh my God! 8,000 rupees. 8,000 rupees உடைச்சிருக்காரு மிஸ்டர் சிவகுமார். இப்போ என்ன பண்ண போறீங்க? இன்னொரு சான்ஸ் இருக்கு. more than enough actually. more than enough. 10,000 ரூபாய் வந்துச்சுனா? இல்ல வேணா தேவையில்லை எங்களுக்கு. வேணாமா? No need. அப்பாடா. பயமா இருக்குப்பா. 2,000 ரூபாய் நமக்கு மிச்சம். சரி உங்க பையன் உங்களுக்கு ரொம்ப லக்கி போல் இருக்கு. ஷூரா சார். அப்படியா? No doubt about that. பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்பெஷலா வீட்ல வாங்குனீங்க? ஸ்ரீவத்சனால தான் அது நடந்ததுன்னு. அவனால தான் நான் ஃபிளாட்ஸே வாங்கினேன் இன்ஃபேக்ட். அப்படியா? சோ அவன் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணது. உங்க பொண்ணை கூப்பிடலாமா? உங்க பொண்ணு பேரு ஸ்ரீவர்ஷினி. ஸ்ரீவர்ஷினியா? ஸ்ரீன்னு கூப்பிட்டா 2 பேரும் வந்துருவாங்க. வாங்க ஸ்ரீ எங்க இருக்கீங்க? இங்க வா.
2 பேருமே இல்லக்கா ஸ்ரீ வர்ஷினி எத்தனாவது படிக்கிற 5th பையன் எப்படி உன்னை கேட்கவே இல்லடா பேசாம எபிசோட் முடியும் போது என்ன பேசுவது ஜீ தமிழன் கலாட்டா கிட்ஸ் சார்பா ஃபர்ஸ்ட் வின்னரான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்பெஷலா ஒரு gift சரியா மிக்கி